ட்ரெஸ் வாங்க கொடுப்பாங்க பாக்ஸ். ஸோ அந்த பாக்ஸை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான செப்பல் ஸ்டாண்ட் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே இந்த மாதிரி பைப் வந்து எடுத்துக்கோங்க. அந்த பைப்பை இந்த மாதிரி ஒரே அளவா இருக்க மாதிரி 4 போர்ஷன் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஹைட் வந்து ஒரே மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி டேப்பை கட் பண்ணி 4 கார்னர்லையும் டபுள் சைட் டேப் வந்து ஒட்டி விட்டுலாங்க. நீங்க டபுள் சைட் டேப்புக்கு பதிலாக இந்த மாதிரி பிளாஸ்டிக் பைப்பெல்லாம் ஒட்டக்கூடிய கம் விற்கும் இல்லைங்களா, அந்த கம்மை கூட நீங்க இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி செஞ்சாலுமே இந்த செப்பல் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தாங்க இருக்கும். பாருங்க இப்போ நம்ம 4 கார்னர்லையும் கீழே வந்து டபுள் சைட் டேப் போட்டு பைப்பு ஒட்டியாச்சு. அதே மாதிரி அந்த பைப்புடைய மேல் பக்கத்துலயும் இந்த மாதிரி கட் பண்ணி டபுள் சைட் டேப்பை ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒட்டி முடிச்ச பிறகு அந்த பைப்புடைய சைடில் வந்து அந்த அட்டையோட சேர்த்து அந்த பைப் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிற மாதிரி டபுள் சைட் டேப் இந்த மாதிரி ஒட்டி பைப்பை வந்து அந்த அட்டையோட சேர்த்து அணைச்சு ஒட்டி விட்டுருங்க. இன்னொரு அட்டை இருக்கு இல்லைங்களா, அந்த பாக்ஸை வந்து இதுக்கு மேலே இந்த மாதிரி நல்லா ஒட்டி விட்டுருலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான சிம்பிளான செப்பல் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்க ரொம்ப நீட்டா அழகா கியூட்டா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம செப்பல்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்றதுக்கு இந்த ஸ்டாண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஸ்டாண்டை உங்களுக்கு எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி தனியாகவும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய கபோர்டுக்கு கீழே வந்து இந்த மாதிரி உள்ள வச்சும் யூஸ் பண்ணிக்கலாங்க.